திருவள்ளரை வஸ் செங்கிலிப்பட்டி டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா திருவள்ளரை வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் ஓவர் வீசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி. முதல் பந்து முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல பால், லவ் ஃபுல் டாஸ், சிங்கிள் ஓடுவாங்களா? ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டை இழந்திருக்காங்க. ஸோ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரன் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ குட் ரன் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கி கான்ங்க. செகண்ட் ஒன்றுங்க, ஒரு ஃபுல் டாஸ் பால் டாட்டாக அமையுதுங்க. பேட்ஸ்மேன் அதை மிஸ் பண்ணியிருக்காரு ராகுல். ஸோ திருவள்ளரை அணி வந்து பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட் ரன் அவுட் மூலியமாக விஜய் வந்து ஒரு அற்புதமான ரன் அவுட் பண்ணியிருக்காருங்க. ஓ, ஒரு ஸ்லோ பால் போட ட்ரை பண்ணார், பட் அது ஒய்டாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ முதல் ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்டு மூலியமாக நம்ம செங்கிலிப்பட்டி அணிக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லணும். இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் சாயங்காலம். ஓகே ஓகே. தேர்ட் ஒன் ரீபால், ஃபுல் டாஸ் மறுபடியும் ஃபுல் டாஸ் நோ பாலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிப்புக்கு மேலே போனால் நோ பால். ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா மாதவன் வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டேன்றாருன்னு தான் சொல்லணும். ஓ, ஃப்ரீ ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாருங்க, எட்ஜ் ஆகி பேக்கில் போயிருக்கு. சிங்கிள் கிடைக்குங்க. நல்ல ஃபீல்டிங், ஒரு நல்ல ஃபீல்டிங்க. ஸ்லோயர் பால் லெக் சைடு அடிச்சிருக்காங்க, ஒரு சிங்கிள் கிடைக்கும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுங்க. ஸோ 2 டீமுமே சரிஸ் பலம் வாய்ந்த அணி. ஸ்ட்ரிப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மேலேயே பட்டனால ரன் எதுவும் இல்லைங்க. ஸோ லூஸ் பால் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறோம் செங்கிலிப்பட்டி. ஸோ லாஸ்ட் பால், முதல் ஓவரின் கடைசி பால். இந்த பால் ஒரு குட் லென்த்தில் போடுவாரா நம்ம மாதவன்? நல்ல பால் இல்லைங்க, ஒரு லூஸ் பாலாக அமைஞ்சது. 6ங்க. ஸோ சதீஷ் அவரோட முதல் 6 வந்து அடிச்சிருக்காரு. ஸோ முதல் ஓவர் முடிவில் 11ங்க ஸ்கோர். ஸோ இரண்டாவது ஓவர் போடுறதுக்கு சின்னச்சாமி வந்திருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல். பெரிய ஷாட்டுக்கு தாங்க முயற்சி, பட் பால் வந்து பார்த்தீங்கன்னா கொடையாயிருக்கு. கேட்ச் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். அற்புதமான விக்கெட். ராகுல் அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டாருங்க. சின்னச்சாமி அவரோட கைகளினால் வித்தையை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விஸ்வா வந்து களத்துக்குள்ளே வர்றாருங்க. பேட்ஸ்மேன் விஸ்வா ஆன் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. சின்னச்சாமி அவரோட செகண்ட் பால். வா, அடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஆள் யாருமே கிடையாது. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 4 ரன்னுங்க. 1 pitch 4. ஃபர்ஸ்ட் பாலே அவரோட பவரை காமிச்சிருக்காரு விஸ்வா. ஸோ அவரோட ஸ்லாட்லேயே இருந்துச்சுங்க பால். வாவ், செஸ்டில் பட்டிருக்குங்க பால். ஸோ இந்த பால் அடிக்கலாமா வேணாமான்னு விஸ்வா யோசிக்கிறதுக்குள்ளாட்டியுமே பால் வந்து டக்குன்னு உள்ளே வந்துருச்சுங்க. ஒரு நல்ல ஸ்பெல் போட்டிருக்காருங்க. பாஸ் ஓகேமா பாஸ், நல்லா இந்த பால். ஸோ 4th ஒன் மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காரு. கடாசி இருக்காருங்க. 6ங்க. நீங்கள் எந்த பக்கம் போட்டாலும் என்னோட அடி 6 மட்டும்தான் அப்படின்றத விஸ்வா வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ வந்த 3 பாலில் ஒரு 4 ஒரு 6ங்க. அற்புதமான ஷாட்டுங்க.
ஸோ சின்னச்சாமியை வந்து சின்னச்சாமி ஸ்டேடியத்துக்கே அடித்த மாதிரி அடிச்சிருக்காருங்க நம்ம விஸ்வா. 5th ஒன்றுங்க. ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து அற்புதமாக தொட்டு விட்டுருக்காரு. பாயிண்ட் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கட் பாயிண்ட் திசையில் 1 ரன் கிடைக்கும். சிங்கிளுங்க. ஸோ சதீஷ் ஸ்ட்ரைக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபஸ்ட்டாக தாங்க போகுது 2 டீமுக்குமே. பவர் பிளேயோட லாஸ்ட் பாலுங்க. ஸ்கொயர் திருப்பி இருக்காருங்க, பட் கரெக்டாக கிளியர் பண்ண முடியல. ஸோ டாட் பால் அமையுது. ஜஸ்ட் போல்டுக்கு கொஞ்சம் மிஸ்ஸுங்க. ஸோ 2 ஓவர் முடியுமில்ல. 22ங்க. 11 ரன் 2 ரேட்டில் அடிச்சிருக்காங்க. 2 ஓவர் 22 வெர்சஸ் பிரித்திவ். முதல் பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. நம்ம செந்தில் அண்ணே அதை பிடிப்பாரோ. மிஸ்ஃபீல்டுங்க. 4 ரன்னுங்க. செந்தில் அதை விட்டு விட்டார். லாங்கானில் பார்த்தீங்கன்னா லெக் ஆன். ஸோ பாலை வந்து விஸ்வா செக் பண்ணுறாரு. ஒரு 4 அடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஸோ 3வது ஓவர் முதல் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காரு நம்ம விஸ்வா. செகண்ட் பால் பிரித்திவ். வாவ், அற்புதமான சிங்கிளுங்க. ஒரு பேட்ஸ்மேன் அவரோட ப்ரெஷரை வந்து எப்படி பில்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்காரு. ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிட்டே தாங்க இருக்காரு. ஸோ சதீஷ் வந்து வந்திருக்காரு ஸ்ட்ரைக் எண்டுக்கு. 3rd ஒன்றுங்க. தரையோட தரையை அடிக்கப்பட்டது, பட் எட்ஜ் ஆகி கீப்பர் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா அதை அழகாக டேக் பண்ணியிருக்காரு. வெளியிலேருந்து போட்டு குழப்பிக்கிட்டே தான் இருக்காங்க அப்பையிலேருந்து. ஃபீல்டு டீமுக்கு தான் சப்போர்ட்டு. ஸோ 4th ஒன் பிரித்திவ். லெக் சைடு நல்லா தரையோட தரையை அடிச்சிருக்காருங்க. ஸோ செந்தில் இந்த பாலை கண்டிப்பாக பிடிச்சி விக்கெட் எறிவாருன்னு தான் பார்ப்போம். ஸோ நல்ல ஃபீல்டிங். ஸோ இந்த ஓவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ டாட் பாலுக்காக ஃபீல்டிங் டீம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ 5th ஒன். ஸோ லெக் சைடு நல்லா அடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ எட்ஜில் பட்டிருக்கு. இந்த விட ஒரு நல்ல ஃபீல்டிங், கொஞ்சம் மிஸ் ஃபீல்டிங். 2 ரன் கிடச்சிருக்குங்க. ஸோ லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பால் சிங்கிளுங்க. அற்புதமான சிங்கிளுங்க. ஸோ 3 ஓவர் முடிவில். ஸோ 3 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிச்சிருக்காங்க. ஓவர் போடுறதுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு வந்திருக்காருங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ களத்தில் ஆல்ரெடி பவரில் இருக்கிற நம்ம விஸ்வா வெஷ் பிரபு. முதல் பந்து லெக் சைடு போட்டிருக்காங்க. ஒயிடுங்க. ஸோ விஸ்வா வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க ஃபீல்டிங் டீம். வாவ், போகாது வாங்க, ஒரு ரன் தான் போவோம்.
பெரிய ஷாட் கிடையாது ஆப்ஷன்ல ஒரு ரன் தான் போகும் யோசிச்சு போடுங்க அவன் பால் வெயிட் பண்றான் ஸோ விஸ்வா வந்து கணிச்சு பந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து அடுத்தடுத்து வந்து நாய்ஸிங் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் அடிச்சிருக்காருங்க, லெக் சைடு போட்ட பந்தா லெக் சைடே திருப்பி விட்டுருக்காரு. 4 ரன். ஸோ ரெண்டாவது பால் 5 அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். ஆடு ஒன்றுங்க. ஸோ இந்த மேட்ச் ஸோ 6 ரன் ஆயிருக்குங்க. ஒரு நல்ல சிங்கிள். ஸோ காலையிலேருந்து நம்ம எல்லா மேட்ச்லையுமே 4வது ஓவர் பார்த்தீங்கன்னா 5 ரன்னுக்கு மேலே தாண்டவே இல்லைங்க. ஸோ இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்னை கடந்திருக்காங்க நம்ம செங்கிலிப்பட்டி அணி. ஸோ 4th ஒன்றுண்ணே. நல்லா தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் கேட்ச் கால். பட் அங்கே ஃபீல்டர் யாரும் இருந்திருக்காங்க. சிங்கிள். ஓ சிங்கிள் தாங்க. இவ்வளோ லாங்கில் அடிச்சு சிங்கிள் தாங்க. ஸோ விஸ்வா வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காருன்னு சொல்லணும். ஸோ விஸ்வா வந்து நல்லா டிக்கெட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. விஸ்வா ஃபீல்ட் கவரில் நிற்கிறாரு. 5th ஒன் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் காலுங்க. பட் செந்தில் கேட்ச் பிடிப்பாரா? ஓ நல்ல ஃபீல்டிங்க. நல்ல ஃபீல்டிங் 2 ரன் கிடச்சிருக்குங்க. லாஸ்ட் ஒன்றுங்க. ஸோ 3வது ஓவரோட கடைசி பந்துங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் காலுங்க. ஆனால் பால் கேட்சை தாண்டி போயிடுச்சுங்க. ஸோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டாருங்க. ஸோ கேட்ச் பிடிச்சிருந்துருக்கலாம். அந்த பால் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால். ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஸ்கோரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது ஓவர் வீசருக்காக வந்து பிரித்தி வந்திருக்காரு. 5வது ஓவர். ஸோ 4 ஓவருக்கு 46. ஃபர்ஸ்ட் பால். ஓ நல்ல பாலுங்க. டாட்டுங்க. ஸோ நல்ல டாட்டுங்க ஃபர்ஸ்ட் பாலு. செகண்ட் பாலுங்க. வாவ் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ 4 ஓவர் முடிவில் 46 இந்த நிலையில். ஸோ சதீஷ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கா. அப்படி கடந்த 2 பாலுமே வந்து டாட் ஆகிருக்கு. ஸோ ப்ரெஷர் அவர் மேலே பில்ட் ஆகிட்டு இருக்கு. 3வது பால். 3வது பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால். கீழே கேட்ச் பிடிப்பாரா? கேட்சை விட்டுட்டாருங்க. ஸோ 3 ரன் ஓடி இருக்காங்க. ஸோ 49. ஸோ 4th ஒன்றுங்க. பிரதி வெர்சஸ் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில் தூக்கி கேட்சுங்க. ஸோ பந்தை பிடித்தார். மீண்டும் எறிந்தார். ஃபிஃப்த் பாலுங்க. 5வது ஓவரோட 5வது பந்து. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்பீட் பிடிப்பாரான்னு பார்ப்போம். அதாங்க பண்ணியிருக்காரு. பட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ டாட்டா இருக்குங்க அந்த பால். ஸோ இந்த ஓவரில் 3 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கு நம்ம திருவள்ளூர் அணிக்கு. ஸோ 5வது பந்தில் ஸ்வீப் ட்ரை பண்ணி ரன் எதுவும் இல்லை. கடைசி பந்துங்க. என்ன பண்ணுவார்னு பார்ப்போம்.
தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆளுங்க இருக்காங்க, கேட்ச் பிடிச்சிருவாங்களா? ஓ கேட்சுங்க, ரொம்ப லாங்குங்க. எவ்வளவு பவரா அடிச்சாலும் 6 போகாத ஒரு தூரம் லெக் சைடு. ஒரு பெரிய பவர் பேட்ஸ்மேனால தான் 6 அடிக்க முடியும். இது நல்ல ஷாட் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது விக்கெட்டாக மாறி இருக்கு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா பிருத்திவி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்கோர் 49ங்க 5 ஓவரில். லாஸ்ட் ஓவர் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வந்து களத்துக்குள்ளே வர்றாரு. ஸோ சதீஷ் வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருப்பார். கடைசி ஓவர் யார் போட போகிறான்றது தெரியல. ஸோ டீம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி ஓவர் யார் போடலான்னு. ஸோ நம்ம அசம்சன் படி விஜய் தான் கடைசி ஓவரை வீசுறதுக்கு வந்திருக்காரு. ஸோ 49 ரன், கடைசி ஓவரில் வெறும் 3 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் சைடு இருக்குங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஓவர் முதல் பந்து. லோ லெக் சைடு அடிச்சாரு, சிங்கிள் தாங்க, 1 ரன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்திருக்காரு. P2K களத்துக்குள்ள வந்திருக்காரு. ஸோ P2K வந்து களத்தில் வந்திருக்காரு. ஸோ செகண்ட் பால் 50 ரன் அடிச்சிருக்காங்க. ஓ ஃபுல் டாஸுங்க, ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள் தாங்க, சிங்கிளே கட் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோங்க. 2 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த 4 பால் இருக்குங்க. ஸோ 51 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். மறுபடியும் ஃபுல் டாஸுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் காலா? பால் 4 போகுதுங்க, 4ங்க. ஒரு ஃபுல் டாஸ் பாலை தூக்கி அடிச்சிருக்காரு லெக் சைடு. ஒரு 1 பவுன்ஸ் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் கிடச்சிருக்கு நம்ம செங்கிலிப்பட்டி அணிக்கு. சதீஷோட பெஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாங்க. அதை கடைசி ஓவரில் ப்ரெஷரில் இருந்தாங்க, ஒரு 4 அடித்து அந்த ப்ரெஷரை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ 55 ரன்னுங்க, 55 ரன். நாலாவது பால் நல்ல பாலுங்க, மீண்டும் லெக் சைடு அடிச்சிருக்காங்க. 2க்கான கால். 2 ரன் ஓடுவாங்களான்னு பார்ப்போம். 2வது ரன் ஓடினாங்கன்னா கண்டிப்பாக ரன் அவுட்டு தான். பட் 2வது ரன் ஓடிட்டாங்க. ரீச்சுக்குள்ள இருக்கவர் அவுட்டு கிடையவே கிடையாது. இல்ல ப்ரோ, அது இல்ல இல்ல 2 பேர் ரீச்ல தான் இருக்காங்க, வெளியே போறவங்க அவுட்டு. 2 பேர் ரீச்ல இருக்காங்க, வெளியே போறவங்க அவுட்ன்றாங்க. வெளியே போறது தானே அவுட், அவர் வெளியே போகணும். அவர் போயிட்டாரா? அண்ணா அதான் வெளிய போயிட்டார்ல, அதுக்கு அப்புறம் உள்ள வந்தானே. ரீச்ல இருக்கறவங்க தானே நாட் அவுட்னா, நீங்களே புரியல. சோ 5th பாலுங்க. சோ ஒரு பெரிய கலகத்துக்கு மத்தியில P2K வந்து வெளியில போயிட்டாரு களத்தை விட்டு. ஓ டாட் பாலுங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் சண்டை போட்ட முடிவு டாட் பாலாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ 56 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் பால், முதல் இன்னிங்ஸோட கடைசி பால். லாஸ்ட் பாலுங்க. ஓ இல்லைங்க, வைடு கேட்குறாங்க, வைடு கொடுத்துருக்காரு அம்பேர். ஒரு ஸ்குயிப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் அதையும் தாண்டி வைடு போயிருக்குங்க. உள்ள நிப்பான் தெரியுங்களா? ஜூபே உள்ள நிப்பான். இவன் வந்துட்டு ரிட்டர்ன் போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப யாரு உள்ள இருக்காங்களோ அவங்க தானே அவுட். அவங்க நாட்டுல வந்தவங்க அவுட் தானே. ஸோ லாஸ்ட் பாலுங்க, விஜயோட கைகள்ல இருந்து ஒரு லோ ஃபுல் டாஸ் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சா? 6ங்க. மேட்சை அற்புதமாக முடிச்சிருக்காங்க. ஸோ 6 ஓவர் முடிவில் 63 ரன் அடிச்சிருக்காங்க. 6 ஓவர் முடிவில் 64 அடித்தா வந்து திருவல்றை அணி வந்து வெற்றி பெறுவாங்க. ஸோ செட்டிங்ஸ் என்ன பார்ப்போங்க. அவர் அந்த ஃபீல்டிங்கே கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா ஒரு 9-8 ரன் கிட்ட சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபீல்டிங்ஸில் ஒரு 4 ஒரு 6 வேறு.
ஸோ பேட்டிங்க்கு இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவள்ளரை அணியிலேருந்து பிரபு மற்றும் மாதவன் வந்து களத்துக்குள்ளே வர்றாங்க. ஸோ 64 ரன் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட். முதல் 2 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேங்க. இந்த பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேட்ச் வந்து திருவள்ளரை அவர்கள் கையில் இருக்குது. ஸோ முதல் ஓவர் வீசுறதுக்கு வந்திருக்காரு புஷ்பராஜ். புஷ்பராஜ் ஃப்ளவரா இல்லை ஃபயரான்றது இந்த மேட்ச்சில் தெரிஞ்சிருங்க கண்டிப்பாக. ஆமாயா 11 இருக்கும் மாதிரியா 3 பேர் வெளியேயா. ஸோ பேட்ஸ்மேன்கள் வந்து பாலை வந்து செக் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் அது அதெல்லாம் கிளியர் பண்ணுறது அதனால அவ்வளோ தூரம் போச்சு. ஓப்பனிங் பேர் மாதவன் மற்றும் பிரபு. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரை போடுறதுக்கு வந்திருக்காரு நம்ம புஷ்பராஜ். ஸோ பவர் பிளேயோட முதல் ஓவரின் முதல் பந்து. ஓ நல்ல பாலுங்க, நல்ல லைன், நல்ல டெலிவரி. வைடு கொடுத்துருக்காரு லெக் அம்பேர். வைடு கொடுத்துருக்காரு லெக் அம்பேர். ஸோ ஒரு ஃபைட் நடக்குதுங்க வைடு கொடுத்ததுக்கு. லெக் அம்பேர் வைடு கொடுத்துட்டாரு. அம்பேரோட திருப்பே இறுதியானது. ஒரு பெரிய ஃபைட் ஒன்று போயிட்டு இருக்குங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் மேட்ச். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ முதல் பால் வந்து வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அம்பேரோட தீர்ப்பு தாங்க இறுதியானது. ஸோ வைடு மற்றும் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பால் ரீ. முதல் ஓவரின் முதல் பந்து ரீபால். ஸோ ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஆள் இல்லை, கண்டிப்பாக 2 ரன் கிடைக்குங்க. ஸோ 2 ரன் கரெக்டாக கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடித்து போட்டப்பட்ட பந்து. ஸோ ஒரு பாயிண்ட் திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு பட்டு 2 ரன்னுங்க. ஸோ மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஒன்றுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. சிங்கிள் கிடைக்குங்க. சிங்கிளுங்க இல்லைங்க, படலைங்க. கால் தான் வந்து ஸ்டிக்கில் பட்டிருக்கு. ஸோ டைரக்ட் ஹிட்னா பிரபு வந்து இப்போ காலி ஆகியிருந்திருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு லைஃபுங்க அது. ஸோ பிரபு வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரு. ஸோ தேர்டு ஒன்றுங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பிரபு வந்து ஆல்ரெடி நிறைய தடவை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆட்டத்தை வந்து அவர் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 64 அடிக்கணும். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ மூன்றாவது பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. எட்ஜ் ஆயிடுச்சுங்க. கேட்சா விக்கெட்டுங்க. பிரபு அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரெஷர் மேல் ப்ரெஷருங்க. ஸோ அற்புதமாக வந்து விக்கெட்டை எடுத்திருக்காங்க நம்ம செங்கிலிப்பட்டி அணி. ஸோ பின் ட்ராப் சைலண்ட்டுங்க. பிரபு அவுட் ஆனதும் எந்த ஒரு சத்தமே வரலைங்க.
ஸோ புஷ்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபயருன்றதை நிரூபிச்சிருக்காருங்க. ஸோ அவர் போட்ட 4 பாலுமே நல்ல பால். ஸோ ஃபஸ்ட்டு பால் மட்டும் பார்த்தீங்கன்னா வைடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்வர்சேஷனாகவே போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பிரவீன் வந்து களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ரோக்குங்க. ஸோ டீம் வந்து ஃபுல் சைலண்டில் இருக்காங்க பிரபுவோட விக்கெட்டுக்கு அப்புறமேட்டு. ஸோ 5th ஒன்றுங்க. ஸோ பவர் பிளேவோட 5வது பால். இன்சைட் எட்ஜில் பார்த்தீங்கன்னா லெக் சைடு ஒரு சிங்கிள் கிடைக்குங்க. சிங்கிள் போல்டுங்க, விக்கெட்டுங்க, அவுட்டுங்க. யாருக்குமே தெரியல. இங்க ரிப்ளை காட்டுங்க. போல்டுங்க, விக்கெட்டுங்க, அவுட்டுங்க. யாருக்குமே தெரியல. களத்துக்குள்ள வந்திருக்காரு விஜய். லாஸ்ட் 1 பால். ரன் எதுவும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு அற்புதமான ஓவராக இருக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டில். 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 4ங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே வந்து 4 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த அணியோட நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இவங்க 2 பேருமே இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த 2 பேட்ஸ்மேன் தான் டஃப் பேட்ஸ்மேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து லெக் சைடு போட்டிருக்காங்க, தூக்கி பறக்க விட்டுருக்காங்க. 4ங்க. சொல்லுமா நான் வரதுக்கு என்னம்மா ஒரு 6:30-7 மணிக்கு வந்துடுவேம்மா. என்ன விஷயமா? என்ன? சரி நான் வர்றேம்மா. ஸோ 3rd பாலுங்க. 2 பாலுக்கு 2 4 அடிச்சிருக்காரு. அடுத்த பால் ஆஃப் சைடு போட்டிருக்காங்க, தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு நல்ல ஷாட்டுன்னு தான் சொல்லணும். வந்து 4 போகுமான்னு பார்ப்போம். 4 போலங்க, நின்றுச்சு. ஸோ 2 ரன்னுங்க. ஸோ 2 ரன். ஸோ மதன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாலில் 10 ரன் அடிச்சிருக்காருங்க. இந்த ஓவர் ஒரு நல்ல ஓவராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு ஆள் இருக்காங்க. ஸோ நல்ல ஃபீல்டிங்க. பந்தை பார்க்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல ஃபீல்டிங். பந்து அவரை பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணுங்க. அற்புதமான ஃபீல்டிங். 1 ரன் கிடைச்சிருக்கு. ஸோ 5th பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. பேட்ஸ்மேனா ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கேட்சுங்க. விக்கெட் விழுந்துருச்சு. விஜய் அவரோட விக்கெட்டை வந்து இழந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ டீமே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஆஃப் நட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் பிரித்தி வந்து களத்துக்கு வந்திருக்காரு. ஸோ பவர் பிளேயோட லாஸ்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. கை மேலே பட்ட பந்து டாட் பாலாக மீது 2 ஓவர் முடிவில் 15 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரன் அடிக்கணும் 4 ஓவரில். ஓவருக்கு 10 ரன் கிட்ட அடிக்கணுங்க. 3வது ஓவரை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் வந்திருக்காருங்க. ஸோ மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. ஸோ ப்ரெஷரான சுச்சுவேஷனுங்க. 4 ஓவருக்கு 39 ரன் அடிக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. முதல் பந்து காற்று வெளியிடுங்க. ஒரு நல்ல பால். பவராக தூக்கி அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் டாட் பால்ங்க.
ரெண்டாவது பாலுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. வைடு பால். எடிசன் ரெண்டாவது பால் வந்து வைடு போட்டிருக்காருங்க. ஒரு எக்ஸாஸ் வந்திருக்கு. ஸோ செகண்ட் பால் ரீபாலுங்க. தூக்கி அடிச்சிருக்கார, கேட்சுங்க, விக்கெட். அணியின் நம்பிக்கையான மாதவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட விக்கெட்டை இழந்துட்டாரு. திருவள்ளரை அணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ 4 பேட்ஸ்மேன் களத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் சென்னில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவி இருக்கார். எடிஷன் ஒரு அற்புதமான பால் போட்டு விக்கெட்டை எடுத்திருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர்றாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக் களத்துக்குள்ளே வந்திருக்காருங்க. நெக்ஸ்ட் பாலுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். 2வது ரன்னுக்கு ஓடுறாங்க. ஸோ 2வது ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. மிஸ்ஃபீல்டு 2வது ரன் ஓடிட்டாங்கங்க. ஸோ 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன கன்ஃபியூஷனுங்க. நல்ல பால், நல்ல 2 ரன்னுங்க. ஸோ அடுத்த பந்து. வாவ், தரையோடு அடிச்சிருக்காரு. ஒரு ரன் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எடிசன் இந்த பால் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாங்க. ஸ்கோர் போர்டில் வந்து ப்ரெஷர் ஏறிட்டே இருக்குங்க திருவள்ளரை அணிக்கு. எடிசன் வெர்சஸ் பிருத்திவி. ஒரு ஃபுல் டாஸுங்க, எட்ஜாக இருக்குது. ஒரு ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரன். ஸோ எந்த ப்ரெஷருமே இல்லாமல் விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம செங்கிலிப்பட்டி அணி. லாஸ்ட் ஒன்றுங்க. ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு மடக்கி. ஃபீல்டு மிஸ்டேக்குங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு மிஸ் த்ரோங்க. பட் கரெக்டான பேக்கப் வந்து பாலை பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ 3 ஓவர் முடிவில் 22 ரன் அடிச்சிருக்காங்க. 22 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 41. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் வந்திருக்காருங்க. 18 பாலுக்கு 42. தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச் காலுங்க. விக்கி தான் போகிறாரு. ஸோ கேட்ச் பிடிக்கலைங்க. 2 ரன்னு. ஸோ இன்னுமே வந்து பாலை எடுக்கலை. 3வது ரன்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் ஓடலைங்க. ஸோ கேட்சுக்கான கால் ஷார்ட் பிச் பால். ஸோ செகண்ட் ஒன்றுங்க. இன்னும் 17 பாலில் 40 ரன் தேவைப்படுது. செகண்ட் ஒன். காற்று வெளியிடுங்க. தேர்ட் பாலுங்க. ஸ்டார்ட்டில் போட்டிருக்காங்க. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லை, கோகுலே அதை வந்து கட் பண்ணியிருக்காரு. சிங்கிள், 1 ரன். அவுட்டுங்க. ஸோ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் மூலமாக களத்தை விட்டு வெளியில் போகிறாரு. ஸோ மேட்ச் வந்து ஒன் சைடு போகிற மாதிரியே இருக்குங்க. விக்கெட் மேலே விக்கெட்டுங்க. 5 விக்கெட் இழந்திருக்காங்க திருவள்ளரை அணி. 4th ball.
சிங்கிளுங்க, ஸ்லோ பாலு. விக்கி ஒரு அருமையான ஒரு பிக்குங்க. ப்ரோ நேம் ப்ரோ நியூ பேட்ஸ்மேன் களத்துக்குள்ள வந்திருக்காரு. சரவணன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. ஸோ ஃபீல்டு செட்டப் எல்லாமே மாற்றுறாங்க. ஸோ கோகுல் அவரோட 5வது பந்து. ஃபுல் டாஸ் பாலுங்க. தரையை அடித்தார். அவர் காலிலே பட்டு இன்சைட் ஆகி ஒரு ரன் கிடைக்கும். லாஸ்ட் 1 பாலுங்க. திரும்படா லாஸ்ட் ஒன்றுங்க. ஸ்லாட்டில் போட்டதுங்க, அடிக்கலைங்க. ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து டாட் பால். 4 ஓவர் முடிவில் 27 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 37 ரன். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் சைடாக போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ 5வது ஓவர் போடுறதுக்கு நம்ம புஷ்பா வராருங்க. புஷ்பராஜ் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஓவர்லேயே ஃபயர் காமிச்சிட்டாரு. ஸோ அடுத்த ஓவர், ஒரு ஓவருக்கு மினிமம் 2 ஓவர், ஒரு பவுலருக்கு 2 ஓவர் தான் கொடுப்பாங்க ஒரு மேட்ச்சில். ஸோ இந்த 2வது ஓவர் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர்லேயே அற்புதமாக 2 விக்கெட் எடுத்தார் புஷ்பா. ஒரு பிக் விக்கெட் எடுத்தாருங்க, பிரபுவோட விக்கெட்டை. இன்சைட் டிச் மூலியமாக கீப்பர் கேட்ச் பிடிச்சாரு, ஒரு அற்புதமான கேட்ச்சு. ஸோ சரவணன் வந்து வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்கில், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்டர் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆவாங்க. ஸ்லாட்டில் தாங்க போட்டாங்க, பட் நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேனால் அந்த அளவுக்கு டைம் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். புஷ்பா வந்து ஒரு நல்ல டெலிவரி பண்ணியிருக்காருங்க. 11 பாலுக்கு 37 ரன்னுங்க. மினிமம் எனக்கு தெரிஞ்சு 3 6 4 6 வேணுங்க. அடிச்சிருக்காருங்க, டாட்டு பாலுங்க. 10 பாலுக்கு 37. மேட்ச்சு கையை விட்டு போதுங்க திருவெல்றை அணிக்கு. ஸோ இவ்வளோ நாள் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க திருவெல்றை. ஸோ இந்த ஃபைட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கொஞ்சம் மாறுதலாக தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். 3வது பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் யாருமே இல்லைங்க. இருந்தாலும் 4 ரன்னுங்க. இருந்தாலும் 4 ரன். ஸோ நல்ல ஷாட்டு. 33 ரன்னுங்க 9 பாலுக்கு. 4th பால், லாஸ்ட் பால் ஒரு 4, நல்ல 4ங்க. ஸோ 4வது பாலுங்க. தூக்கி மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், கேட்ச் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஃபீல்டர் கைக்கே போச்சு, ஒரு அற்புதமான கேட்சுங்க. கேட்சை பிடிச்சா ஸோ 6வது விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விக்கெட் ஆகி வெளியில் போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் களத்துக்குள்ளே வராருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செந்தில் தாங்க களத்துக்குள்ளே வராரு. ஸோ 8 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன்னு கிட்ட அடிக்கணும். 8 பாலுக்கு 33 ரன் அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 6 கண்டிப்பாக அந்த ஓவரில் தேவைப்படுங்க. கிரீஸ்ல இருக்க வரைக்கும் பவுண்டரி அடிச்சு தள்ளுவாரு. 4 அடிக்கிறதுல கில்லாடி செந்தில். ஃபர்ஸ்ட் பால் ஒரு அற்புதமாக ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, ஒரு சிங்கிளுங்க. ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க, பட்டு கிரீஸ்குள்ளே வந்துட்டார் பேட்ஸ்மேன். பிருத்திவான் ஸ்ட்ரைக்குங்க. 7 பால் இருக்கு. 7 பால்ல 32 ரன் அடிக்கணும். 7 பாலுக்கு 32 ரன் வேணும். சங்குனிப்பட்டிக்கு 2 டாட் தான். அடுத்த பந்து, கடைசி பால். வாவ், மறுபடியும் ஒரு கடை. காட்டன் போல்ட் ஆகுமா? எஸ், புஷ்பானா ஃபயர் என்றதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். ஸோ காட்டன் போல்டில் வந்து கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. ஸோ 6 பாலுக்கு 5 6, ஒரு 2 அடிக்கணுங்க. ஸோ செந்தில் வந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் வருவார். ஸோ ஒரு கேமியோ மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம் செந்தில் அவர்கிட்ட இருந்து.
இப்போ 2 அடிக்க போறாரு பாரு. செந்தில் அடிக்கணும். 2 6 அடிச்சா மேட்ச் ரொம்ப ஃபயரா இருக்குங்க. 2 6. ஸோ லாஸ்ட் ஓவரோட முதல் பந்து 6 பால்ல 32. ஸ்ட்ரெயிட்ல அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. டீப்ல ஃபீல்ட் கைக்கு தான் போயிருக்கு. சிங்கிள். ஒரு ரன்னுங்க. ப்ரோ நேம் ப்ரோ. ஸோ நியூ பேட்ஸ்மேன் வேலு வந்து களத்துக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால். 6 வேணும். மேட்ச் வின் பண்ணனும். மேட்ச் இல்ல அந்த பால்லே முடிஞ்சிரும். மேட்ச் ஆல்ரெடி முடிஞ்சுங்க. ஸோ 31 ரன் 4 பால்ல. ஸோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க கிரிக்கெட்டை பொறுத்தளவு. செமி என்ட்ரி ஆறாங்க. ஸோ விஸ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்புக்கு வந்திருக்காரு. இருக்காங்க. விஸ்வா வந்து ஸ்லிப்புக்கு வந்திருக்காருங்க. 2ல புள்ளிப்பட்டி. ஓ மறுபடியும் ஒரு காற்று வெளியிடுங்க. டாட் பாலா மாறிடுச்சு. 3 பாலுக்கு 31 அடிக்கணும். நெக்ஸ்ட் பாலுங்க. ஹாட்ரிக் டாட் ஆர்மா. அடுத்து கொடைங்க. ஸோ விஸ்வா அந்த பாலை கேட்ச் பிடிப்பாரான்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான கேட்ச். போட்டார். ஸோ 2 பாலுக்கு 31. ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஸ்வா வந்து நல்லா ட்ரிகரிங் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர்றாருங்க. ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. திருவள்ளரை அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்லேருந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. ஸோ செங்கிலிப்பட்டி அணி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டருக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க. ரெண்டு பாலுக்கு 31 ரன். மேட்ச் என்ன ஒரு கண்டிஷனுக்கு போகுன்றது தெரியல. நியூ பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. 5வது பால். ஒரு ஃபுல் டாஸ் பால். எட்ஜ் கேட்ச் ஆகுமான்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான கேட்சை தவற விட்டு விட்டார் நமது B2B. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. உள்ளங்கையில் வந்துருச்சா? ஸோ ஒரு பாலுக்கு 30 ரன். நியூ பேட்ஸ்மேன். 30 கிரிக்கெட்ல பாசிபிளே இல்ல. ஓ நோ பால் எதுவும் கிளைம் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். அவரோட செல்ஃபை காமிச்சிருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்கங்க. 6. நோ பால் கொடுத்துருக்காங்க. 6ங்க. ஃப்ரீ ஹிட்டுங்க. ஃப்ரீ ஹிட். ஸோ இது ஒரு 4வது பால் நடந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்குங்க. பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. சேஃப் ஹேண்டில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் செங்கிலிப்பட்டி அணி. லாஸ்ட் 1 பால். மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க. அடுத்தும் ஒரு 6ங்க. ஓ கடைசியில் ஒரு நல்ல கேமியா ரோல் ஆடி இருக்காருங்க. 4 ரன்னுங்க. சூப்பர் பேட்டிங். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருக்கு. செமி என்ட்ரி ஆறாங்க. செங்கிலிப்பட்டி இந்த மேட்ச் வின் பண்ணி 2 அணிக்குமே கொஞ்சம்